அன்பு உள்ளங்களுக்கு காலை இனிய வணக்கங்கள். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணத்தைப் போல் இருக்கிறான். நீதிமொழிகள் 25:28. கிராமமோ பட்டணமோ, நாடோ வீடோ, குடிசையோ கோபுரமோ, இவைகளில் அமைக்கப்பட்டுள்ள வேலி அல்லது மதில் என்பது பாதுகாப்பையும் எல்லையையும் குறிப்பதாகும். இன்று தேவன் நமக்கு அருளி இருக்கும் பாதுகாப்பு அவருடைய நாமத்திற்குள்ளும் வார்த்தைக்குள்ளும் ஆவியானவருக்குள்ளும் கீழ்ப்படிதலோடு அடங்கி இருப்பதாகும். இதுவே நம்முடைய இரட்சிப்பின் அனுபவத்தின் நிச்சயமும், இதுவே கிறிஸ்துவுக்குள்ளான புதிய வாழ்வின் வெற்றிக்கான பாதையுமாகும். எரிகோ பட்டணத்து மக்களின் நம்பிக்கை அதன் மதில் மேல் இருந்தது. அதனால் தேவனின் எச்சரிப்பையும் நியாயத்தீர்ப்பையும் அசட்டை பண்ணி வீணான பெருமையோடு துணிகரத்தோடு அவருக்கு எதிர்த்து நின்று அழிந்து போயினர். ஆனால் தேவ எச்சரிப்பை விசுவாசித்து கீழ்ப்படிந்த ராகாப் எனும் வேசியோ இரட்சிப்பிற்கான அடையாளத்தை பெற்று காக்கப்பட்டார். நம்முடைய இரட்சிப்புக்கான அடையாளம் என்ன? தேவன் அமைத்துள்ள மதிலுக்குள் நம்முடைய வாழ்க்கை உள்ளதா, அல்லது மதில் மேல் உள்ள பூனையை போன்று காணப்படுகிறதா? தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவுள். ஆமேன். மதிலான கர்த்தர்.